ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் அமில். என்னோட வாய்ஸ் ஆஃப் அமில் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் உள்ள இந்த மர்மறையை நீங்கள் திறந்தீங்கன்னா உலகமே பேரழிவை சந்திக்கும். இந்த கோயில் உள்ள நகரமே பெரிய அழிவை சந்திக்கும். இந்த மர்மறையில் நிறைய விஷப்பாம்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பாம்புகளால் தாக்கப்படுவீங்க. இப்படி நிறைய செய்திகள் வெளிவந்த ஒடிசா மாவட்டத்தில் அமைந்துள்ள பூரி ஜெகநாதர் கோயிலில் ஒரு வழியாக அந்த மர்மறையை திறந்தாச்சு. ஸோ என்ன நினச்சி அங்கே பாம்புகள் இருந்துச்சா இல்லையா, அந்த கோவிலில் அப்படி என்ன மர்மமான விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜெகநாதர் ஆலயத்தில் உள்ள அந்த மர்ம அறையை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி பூரி ஜெகநாதர் ஆலயம் உருவான வரலாறை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது கிருஷ்ணர் காட்டில் அந்த தியானத்தில் இருந்த டைமில் ஐரா அப்படிங்கிற வேடன் எய்து அம்பு பட்டு இறந்து போகிறாரு. இதனால கிருஷ்ணரோட சகோதரர் பலராமன் அப்புறம் அந்த வேடன் 2 பேருமே சேர்ந்து அவரோட உடலை எரிக்கிறாங்க. ஸோ பலராமன் அந்த இடத்த விட்டு நகண்டு போயிருந்தாரு. வேடன் மட்டும் அந்த இடத்துல இருக்கிறாரு. ரொம்ப நேரம் ஆகியும் அவரோட உடல் எல்லாமே எரிஞ்சதுக்கு அப்புறமும் கிருஷ்ணரோட அந்த இதயம் மட்டும் எரியாம அப்படியே இருந்திருக்கு. ஸோ இந்த வேடன் அந்த இதயத்தை எடுத்து ஆச்சரியமா பார்க்குறான். என்னடா இது ஒரு உலோகம் மாதிரி இருக்கு, அதாவது மெட்டல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். உடனே அதை எடுத்துட்டு போய் பக்கத்துல உள்ள அந்த கிராமங்களுக்கு கொண்டு போய் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி இது கிருஷ்ணரோட இதயம். ஸோ அவர் இறந்து போயிட்டாரு, ஆனால் இது எரியலை அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்க உள்ள மக்கள் யாருமே நம்பல. ஏன்னா இவன் ஒரு சாதாரண வேடன், ஏதாவது ஒரு கதை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னது எதையுமே ஊர்ல உள்ள மக்கள் உடனே அந்த வேடன், என்னடா இது மக்கள் நம்ம என்ன சொன்னாலுமே நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெட்டல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதயத்தை எடுத்துட்டு ஒரு மரப்பலகைக்கு மேல வச்சு ஆற்றில் மிதக்க விடுதாரு. அந்த ஆற்றில் அது அப்படியே மிதந்துட்டு போய் பூரி நகரத்தை சென்றடையுது. அங்க அப்ப ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னன் அனந்தவர்மன். ஸோ அவரு இதை எடுத்து பார்க்குறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இது ஒரு உலோகம் மாதிரி இருக்கு, ஆனால் இதே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாரு. ஸோ அங்கே போய் நிறைய பேர்ட்டு இதை விசாரிச்சு பார்க்குறாரு. அப்போ அவருக்கு தெரிய வருது இது கிருஷ்ணரோட இதயம் அப்படின்ட்டு. அந்த இதயம் கிருஷ்ணருடைய இதயம் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெகநாதருக்கு பூரியில் ஒரு கோயில் கட்டலாம்னு முடிவெடுக்கிறாரு. ஸோ அந்த கோயில் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நிறைய கோயிலை பார்த்துருப்போம். அந்த சிலைகள் எல்லாமே கல்லால் ஆனதாக இருக்கும், அப்படி இல்லைன்னா உலோகத்தால் ஆனதாக இருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரத்தால் ஆன ஒரு சிலையை செஞ்சு அதில் ஒரு ஹோல் போட்டு அதுக்குள்ளே இந்த இதயத்தை வைக்கிறாரு. கூடவே அவரோட சகோதரர் மற்றும் சகோதரியான பலராமன் மற்றும் சுபத்திரைக்கும் ஒரு சிலையை வடிவமைச்சு கோயிலை கட்டுறாரு. ஸோ மொத்தத்தில் 3 பேருமே அந்த கோயிலில் இருக்கிறாங்க. ஒரு வழியாக கோயிலை கட்டி பிரதிஷ்டை பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் அந்த கோயிலுக்கு நிறைய நன்கொடைகள் வருது. முக்கியமாக அந்த காலத்தில் ஆண்ட மன்னர்கள் எல்லாமே கிலோ கணக்கில் தங்கம், வெள்ளி, வைரம், வைட்டூரியம்னு அள்ளி கொடுக்குறாங்க. இந்த கோயிலோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த 3 சிலைகள் இருக்குல்ல, அதாவது கிருஷ்ணர், பலராமன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சுபத்திரை, இந்த 3 சிலையும் செய்யப்பட்ட பலகை, அதாவது அந்த மரத்தால் செய்யப்பட்ட பலகை இருக்குல்ல, அந்த பலகையை மாற்றிடுவாங்களாம். எடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா, கிருஷ்ணர் இருக்கக்கூடிய அந்த சிலையில இருக்கக்கூடிய அந்த இதயம், அந்த இதயத்தை எடுத்துட்டு திரும்ப மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, புதுசா செய்யப்பட்ட அந்த சிலைக்குள்ள வச்சிருவாங்களாம். ஸோ அந்த டைம்ல அந்த கோயில் உள்ள போறக்கூடிய பூசாரி எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கண்ணை கட்டியிருப்பாங்களாம். அதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த கோயிலை பற்றி வேற சில முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் உள்ள 3 சிலைகளை வடிவமைப்பதற்காண்டி அந்த மன்னர் ஒரு தச்சனை அணுகுதாரு. அந்த தச்சர் சொல்றாரு, நான் இந்த 3 சிலைகளையும் 21 நாட்களில் நான் செஞ்சு முடிச்சிருவேன். அது வரைக்கும் இனியும் அந்த ரூம்குள்ளே யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ நாட்கள் 15 நாட்கள் கடந்து போயிட்டு. ஸோ தச்சர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, உள்ளேருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ 15 நாளுக்கு அப்புறம் எந்த சத்தமும் வரல. என்னடா இது உள்ள எந்த சத்தமும் வரலையே அப்படின்னு மன்னர் என்ன பண்ணுறாருன்னா, உள்ளே போய் பார்க்குறாரு. அங்கே என்ன பண்ணுறாருன்னா, தச்சர் வேலை செஞ்சுட்டு தான் இருந்திருக்காரு. இருந்தாலும் தச்சர் கோவப்பட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த சிலையை நான் இதுக்கு மேலே நான் செதுக்க மாட்டேன், இப்படியே வச்சு நீங்கள் வழிபடுங்க. ஸோ வரக்கூடிய மக்கள், அதாவது வழிபாடு செய்ய வரக்கூடிய மக்கள் பொறுமையோட முக்கியத்துவத்தை பற்றி ரொம்ப அறிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை அப்படியே விட்டுருந்தாரு. அதனால தான் அந்த 3 சிலைகளுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரைகுறையாக தான் இருக்கும். அதாவது கை பாதி தான் இருக்கும், காலு பாதி தான் இருக்கும். 3 சிலையுமே நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்.
இந்த கோவில கட்டினதுமே நம்ம பாண்டிய மன்னர்கள் தான். அத நினைக்கும்போது ரொம்பவே பெருமையா இருக்கு. இந்த கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. முக்கியமா அந்த கோவில் வந்து என்ன அமைப்புல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கு வடிவத்தில இருக்கும். அதுவும் போக இந்த கோயிலோட மேல் பகுதியில நீங்க பார்த்தீங்கன்னா, பறக்கக்கூடிய கொடி வந்து எப்போதுமே காற்று வீசை அதாவது காற்று வீசும் திசைக்கு எதிர் திசையில தான் அசையும். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? அது போக பார்த்தீங்கன்னா, காற்று வீசக்கூடிய திசை அது பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பகல் நேரத்தில கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி வீசும். அதே மாரி இரவு நேரத்துல வந்து நிலத்திலிருந்து கடலை நோக்கி காற்று வீசும். ஆனா இங்க வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அதே மாரி நம்ம தஞ்சை பெரிய கோவில்ல உள்ள அதாவது நிழல வந்து நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அதே மாரி இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்துல உள்ள அந்த கோபுர நிழல நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த கோவில்ல முக்கியமா 2 அறைகள் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, வெளியறை, உள்ளறை. அவுட்டர் சேம்பர், இன்னர் சேம்பர். ஸோ இன்னர் சேம்பருக்கு என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்டர் பந்த்ரா. அவுட்டர் சேம்பருக்கு பார்த்தீங்கன்னா, பாரா பந்த்ரா. ஸோ இந்த அவுட்டர் சேம்பர்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் நகைகள் எல்லாமே வச்சிருப்பாங்க. அதே மாரி இன்னர் சேம்பர்லயும் நகைகள் எல்லாமே தான் இருக்கும். ஸோ அவுட்டர் சேம்பர்ல இருக்கக்கூடிய நகைகள் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தேர் திருவிழா, இந்த மாரி ஃபங்ஷன் வர டைம்ல எடுத்து, அதாவது அந்த 3 சிலைகளுக்கு போட்டுட்டு மறுபடியும் எடுத்து வச்சுருவாங்களாம். ஆனா இன்னர் சேம்பர்ல இருக்கக்கூடிய நகைகள வந்து அவ்வளோ ஈஸியா எடுக்க மாட்டாங்களாம். கடைசியா அந்த இன்னர் சேம்பர் அதாவது பிட்டர் பந்த்ரா அந்த அறையில உள்ள நகைகள வந்து எப்ப எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1905 அதாவது பிரிட்டிஷ் காலத்துல. அதுக்கப்புறம் 1926 அதுக்கப்புறம் 1978ஆம் ஆண்டு கடைசியா அந்த இன்னர் சேம்பர்ல உள்ள நகைகள வந்து எடுத்திருக்காங்க. கடைசியா எடுக்கப்பட்ட அந்த 1978ஆம் ஆண்டு அதுல உள்ள நகைகள் எல்லாம் கிட்டத்தட்ட 70 நாட்கள் வந்து எண்ணியிருக்காங்க. அதாவது 1978ஆம் ஆண்டு மே 13ஆம் தேதியிலிருந்து ஜூலை 23ஆம் தேதி வரைக்கும் அதுல என்னென்ன நகைகள் இருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்து லிஸ்ட் போட்டிருக்காங்க. அதாவது மொத்தம் 454 தங்க ஆபரணங்கள் வந்து இருக்கு. இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 128.38 கிலோகிராம். அதே மாதிரி 293 வெள்ளி ஆபரணங்கள் இருக்கு. இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 221.53 கிலோகிராம். இன்னர் சேம்பர், அவுட்டர் சேம்பர் 2லயுமே இத பிரிச்சு வச்சிருக்காங்க. இன்னர் சேம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, தங்க ஆபரணங்கள் வந்து 367 இதோட வெயிட் 43.64 கிலோகிராம். அதே மாரி வெள்ளி ஆபரணங்கள் வந்து 231 இருக்கு. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, 148.78 கிலோகிராம். அதே மாரி அவுட்டர் சேம்பர்ல உள்ள தங்க ஆபரணங்கள் வந்து 87 இதோட வெயிட் 84.74 கிலோகிராம். அதே மாதிரி வெள்ளி ஆபரணங்கள் வந்து 62 இதோட வெயிட் 73.64 கிலோகிராம். இப்ப இதுல அவுட்டர் சேம்பர்ல இருக்கக்கூடிய நகைகள வந்து அப்பப்போ வெளிய எடுக்கத்தான் செய்றாங்க. ஆனா இன்னர் சேம்பர்ல உள்ள நகைய வந்து 1978ஆம் ஆண்டுக்கு அப்புறம் இவங்க எடுக்கவே இல்ல. ஸோ அதுக்கு ஒரு சில காரணங்கள்லாம் சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் வந்து அதோட சாவிய வந்து காணல அப்படிங்கிற மாரி ஒரு தகவல சொல்லி ஒரு அதிர்ச்சிய வந்து உண்டு பண்ணாரு. இதனால மக்களுக்கு எல்லாமே ஒரு சந்தேகம் வந்துட்டு. ஸோ அங்க என்ன நடந்திருக்கும்? ஸோ கோயில் நகைய வந்து யாராவது தூக்கியிருப்பாங்களா? யாராவது ஆட்டைய போட்டிருப்பாங்க. அந்த கோயில் நிர்வாகமா இருக்கலாம். இல்லன்னா அர்ச்சகரா இருக்கலாம். யாராவது ஒருத்தர் வந்து கோயில் நகையில வந்து கைய வச்சுட்டாங்க. அதனால தான் இவங்க டிலே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இத்தன வருஷமா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 46 வருஷம் ஆச்சு. இந்த கோயில வந்து தொறக்காததுக்கு இதுதான் காரணம். பாம்பு வந்து கடிச்சிரும். ஸோ உலகம் வந்து பேரழிவை சந்திக்கிற இந்த மாரி கதை கட்டுறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு செய்தி வந்து மக்கள் மத்தியில ரொம்ப தீவிரமாவே பரவிட்டு இருந்துச்சு. நம்ம இந்த லிஸ்ட்ல பார்த்த நகைகள் எல்லாமே இன்னர் சேம்பர்ல அப்படியே இருக்குமா? இருக்காதா? அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அதுக்காண்டி தான் மக்கள் வந்து எப்படியாவது இந்த மர்ம அறைய வந்து தொறக்கணும் அப்படிங்கிற மாரி நெறைய கோரிக்கைகள் வந்து வச்சாங்க. ஸோ ஏற்கனவே ஆட்சி செஞ்ச கட்சிக்காரங்க வந்து எதுவுமே அத பண்ணல. அதனால பிஜேபி வந்து தேர்தல் வாக்குறுதி என்ன குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா, கண்டிப்பா அந்த மர்ம அறைய வந்து நாங்க திறப்போம். அதுல என்ன இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலா நாங்க வந்து சொல்லுவோம் அப்படிங்கிற மாரி தேர்தல் வாக்குறுதி குடுத்தாங்க. அதே மாரி இப்ப அவங்க அங்க ஆட்சி அமைச்சுட்டாங்க. ஸோ பிஜேபி அரசாங்கம் அமைச்ச அந்த குழு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா அந்த அறைக்குள்ள போயிட்டாங்க. போயிட்டு அத பூட்ட எல்லாத்தையுமே உடைச்சு அறைய வந்து தொறந்துட்டாங்க. ஸோ அங்க எதிர்பார்த்த மாரி எந்த ஒரு சம்பவமுமே நடக்கல. அங்க பாம்பு எதுவுமே இல்ல. ஸோ ஒரு வழியா அங்க இருந்த இன்னர் சேம்பர வந்து இப்ப வெளியே எடுத்து கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்திலிருந்து ஆர்டர் வர வரைக்கும் நாங்க அத எதுவும் செய்ய மாட்டோம். அரசாங்கத்திலிருந்து உத்தரவு வந்ததுக்கப்புறம் நாங்க அதுல உள்ள நகைகள வந்து எண்ண ஆரம்பிச்சுருவோம். அந்த மாரி ஒரு தகவல குடுத்திருக்காங்க. ஸோ பெரிதும் அங்க எதிர்பார்க்கப்பட்ட மாரி எந்த ஒரு அசம்பாவித சம்பவமுமே அங்க நடக்கல. ஸோ இவங்க எதுக்குமே ஒரு ஆயத்தமாவே அங்க ஃபாரஸ்ட் ஆபிசர் அதாவது பாம்பு பிடி வீரர்கள கூட்டு போயிருக்காங்க. என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுக்கணுமோ எல்லாமே எடுத்துட்டு தான் அங்க போயிருக்காங்க. முக்கியமா அங்க உள்ள போனவங்க கோவணம் மாட்டிட்டு தான் போயிருக்காங்க. வேற எந்த ஆடைகளும் அணிஞ்சுட்டு போகல அப்படிங்கிற மாரி தகவலும் இருக்கு. ஒரு வழியா பூரி ஜெகநாதர் ஆலயத்துல உள்ள அந்த மர்ம அறைய தொறந்தாச்சு. தொறந்து அங்க இருந்த இன்டர் சேம்பர் அத எடுத்துட்டு வெளிய கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அரசாங்கத்தோட ஆர்டர்க்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்க கவுண்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க. அதாவது யாராவது நகையில இதுக்கு முன்னாடி கைய வச்சிருக்காங்களா? இல்லையா? யாராவது அத ஆட்டைய போட்டிருக்காங்களா? இல்ல அந்த நகைய எடுத்துட்டு வேற டூப்ளிகேட் நகை எதுவும் செஞ்சு வச்சுட்டாங்களா? அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.